கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 2 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திக் வீட்டுக்கு வந்ததுமே யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகுறாங்க. தீபாவுக்கு என் கூட வாழ விருப்பம்தான், ஆனால் யாரோ தீபாவை ஏதோ சொல்லி மனசை கலைச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போதைக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை, இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் தாலையும் கலட்டி உண்டியெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யார் காரணம்னு தெரியாமல் நான் இந்த வீட்டில் சாப்பிடவோ இல்லை எல்லார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி இதுக்கு மேலேயே நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான்ப்பா அப்படி பண்ண சொல்லிட்டேன், நான் தான் தீபாவை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு நினச்சேன் இப்படி அத்தை தான் சொல்லியிருக்கணும்னு அப்படின்னு மீனாட்சி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. நாச்சியா, நீ என்ன சொல்கிற, தீபா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ அவளை ஏற்றுக்க ரெடியாக தானே இருந்த அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க, அவள் மேலே தப்பில்லைன்னு நிரூபிக்க சொன்னதா, அவள் நல்லவ தான், ஆனால் அவளை இந்த வீட்டு மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியாது, நானும் கார்த்தியோட விருப்பம்தான்னு சொல்லி மனசை கல்லாக்கிக்கிட்டேன், தாலி பிரித்து கோக்குற இடத்துக்கும் வந்தேன், ஆனால் கார்த்தியோட அவளை ஒன்றா வச்சு என்னால் பார்க்கவே முடியல, அதனால தான் நேராக அவகிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ என் வீட்டு மருமகளாகவே ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஏதோ ஒரு விபத்தில் தான் நீ இந்த வீட்டு மருமகளாக வந்தியே தவிர இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற கௌரவம் மரியாதை பாரம்பரியம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மருமகளா கிடையவே கிடையாது, நீ அவனை விட்டு விலகி போகணும், அதுதான் நீ அவனுக்கு செய்கிற பெரிய கைமாறாக இருக்கும், நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ளே வாழணுங்கிற எண்ணத்தோடு நுழைஞ்சேன்னு வை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி ஃபேமிலி மொத்தமும் அப்படியே ஆட்டங்கட்டி நிற்கும், அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா அப்படின்னு அபிராமி சொல்லி முடிக்கிறாங்க தீபா கிட்ட. இப்படி அபிராமி சொன்ன விஷயத்தை கேட்டு கார்த்திக் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.